பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த மீனா, ராஜி, அத்தையா 3 பேரையும் பிரிக்கணும்னு நினச்சேன். அவங்களாவே பிரிஞ்சிட்டாங்க. இனிமேல் அத்தையை ஒரு காலமும் அவங்களோட சேர விடக்கூடாது. எப்போவுமே எதிரி மாதிரியே பார்க்க வச்சிடணும். இந்த மீனாவையும் ராஜையும் அத்தைக்கு பிடிக்கவே கூடாது. அந்தளவு நம்ம நடந்துக்கிடணும் அப்படி இப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரவணன்ட்ட சொல்கிறாங்க, ஏங்க இன்றைக்கி லீவு போடலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை மயிலே, நான் இன்றைக்கி வாரேன்னு சொல்லிட்டேனே அப்படிங்கிறேன். ஏங்க ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், நம்ம இப்போ தான் ஹனிமூன் போயிட்டு வந்திருக்கோம், அதுபோக வீடெலாம் இந்த நிலமையில் இருக்குது, அப்போ எனக்கு உடலுக்கு முடியலைன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை மயில், எனக்கு சொல்ல தெரியல விடு அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, நான் ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. மயில், நீ ஃபோன் அடித்து பேசினா நல்லா இருக்காது, அவனுக்கு வேலைக்கு வர விருப்பம் இல்லாமல் வீட்டம்மா வச்சு பேசுகிறாருன்னு சொல்லிட்டு நினச்சிடக்கூடாது, விடு நான் பார்த்துக்கிறேன், வேலைக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் அப்படி இப்படிங்கிறாங்க. சரி சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. மயில் நினைக்கிறாங்க, அவங்க போனதும் ஒரு வகையில் நல்லது தான், எங்கள் அம்மாட்ட பேசலாம்ல ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லிட்டு கதை உடச்சிட்டு, அம்மா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படிங்க. ஏய், ஹனிமூன் போயிட்டு வந்தால் எல்லாருக்கும் சந்தோஷமாக தாண்டி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் நடந்த விஷயத்த உன்ட்ட நான் பஸ்ஸில் இருந்தே சொல்லலான்னு பார்த்தா ஆனால் முடியலை, சரியா அரைக்குறையாக சொல்லிட்டு வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ராஜு மீனாவை தானே ரொம்ப பிடிக்கும் எங்கள் அத்தைக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவன்கிட்ட தான் ஒழுங்காக பேச மாட்டாங்களே, தெரிஞ்ச விஷயம் தானே அப்படிங்கிறாங்க. இனிமேல் எங்கள் அத்தை பேசவே மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் அத்தையும் மாமாவும் எங்கள் எதிர்த்து வீட்டுக்காரங்க மேலே வீம்புலே இருப்பாங்க. ஏன்னா எதிர்த்து வீட்டுக்காரங்க எங்கள் அத்தையோட கூட பிறந்த அண்ணன்மார். அவங்க முன்னாடி இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க முன்னாடி அத்தையும் மாமாவும் வாழ்ந்து காட்டணுங்கிற வெறியோடு தான் இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது ராஜு மீனாவையும் அத்தையும் மாமாவும் ரொம்பவே கேவலப்படுத்திட்டாங்க. இதனால் ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க எங்கள் மாமாவும் எங்கள் அத்தையும். எங்கள் அத்தை சொல்லிட்டாங்க, சமையல் கிட்ட பக்கத்துலேயே நீங்கள் 2 பேரும் வந்துடக்கூடாது, அரசி நீ வேணால் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஏய், அரசி ஹெல்ப் பண்ணதை விட நீ காலையிலே போய் நில்லு அத்தை, நான் உங்கள் மருமகத்தை, உங்களுக்கு அப்புறம் நான் தான் எல்லாத்தையும் பார்க்கணும், அதனால் சமையல் வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லு, இப்போ சரின்றுவாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இப்போ அப்படி செய்ய முடியாது, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் போக முடியும். ஏன்னா எங்கள் அத்தை முழுமையாக செய்ய விட மாட்டாங்க. எனக்கும் என் பசங்களுக்கும் என் வீட்டுக்காருக்குள்ள தொடர்பே இந்த சமையல் தான். இந்த சமையலை நான் ஒழுங்காக பண்ணல அப்படின்னு சொன்னால் அவங்க என்கிட்ட சரியாக நடந்துக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அது சரி வராதுமா, நான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி போய் அத்தைக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு ஏதாவது நடந்துக்க போகிறேன் என்னமே அப்படிங்கிறாங்க. சரி, இன்றைக்கி சமையல்லாம் முடிஞ்சிருக்கும்ல அப்படிங்கிற. அம்மா காலையிலலாம் சமையல் முடிஞ்சிட்டு சாப்பிட்டாங்க. இன்னும் மதிய சமையல் இருக்குது, அதுபோக நைட்டு சமையல் இருக்குமா அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள் வீட்டில் 3 நேரமாக சமைப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, எப்போவுமே சுட சுட சாப்பாடு கொடுக்கணும்னு நினைப்பாங்க அத்தை, அதனால் 3 நேரமே சமைச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. அந்த கோமதிக்கு அசதியாகவே இருக்காதா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, இவ்வளோ பேருக்கும் சமைச்சு அவங்க எப்படி தான் போட்டாங்கன்னு தெரில, நான் கஷ்டப்பட்டு தான் போடுறேன், ஆனால் எங்கள் அத்தையை கவர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் சமைச்சு போட்டாகணும், அந்த நிலைக்கு நான் வந்துட்டேம்மா அப்படிங்கிறாங்க. அப்படி செய்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த ராஜி மீனாவை தான் அந்த வீட்டில் பெருசாக நினைப்பாங்க அந்த அத்தை, இன்னும் என்னையை மட்டும் தான்மா நினைப்பாங்க, அப்படி அந்தளவுக்கு நடந்துப்பேன் பாரேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி, இன்றைக்கி சாயந்தரம் அவங்க வீட்டில் ஒன்று பார்க்க வரேன்டி அப்படிங்கிறாங்க. அது எதுக்குமா அப்படிங்கிறாங்க. ஏன்டி, நான் வரக்கூடாதா அப்படிங்கிறாங்க. அப்போ ஆமாம், ஆனால் இப்படி இருக்க சூழ்நிலையும் வந்தேன்னா உனக்கு யாரும் வாங்கன்னு கேட்கலாம், நல்லா இருக்காதா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, இப்போ ஏற்பட்ட சூழ்நிலை தான் நான் வரணும், அந்த வீடு என்ன லட்சணத்தில் இருக்குது, யார் யார் என்ன நிலைமையில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ல, எரியிற தீயில் கூட கொஞ்சம் எண்ணெயை ஊற்றினோம்னு வச்சுக்கோ, கபகபன்னு எரியும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அப்போ நீ வாம்மா, இந்த பாக்கியம் வந்தால் தான் கொழுந்து விட்டு எரியுமா அப்படிங்கிறாங்க. ஏய், என்ன அம்மா பேரை சொல்கிற அப்படிங்கிறாங்க. சும்மா செல்லத்தில் சொன்னம்மா, கண்டிப்பாக நீ வாம்மா, நீ வந்த பின்னாடி தான் பயங்கரமாக இது உருவெடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி சரி, நீ ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. எங்கே ரெஸ்ட் எடுக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அந்த ரூமை கிராஸ் பண்ணி வராங்க ராஜி. ஒத்தியில் பேசிகிட்ருக்காங்க மயில். ஆட்டமாடி ஆடினீங்க, இந்த ராஜு மீனாவும் நல்ல ஆப்பு கடவுளே உங்களுக்கு வச்சுட்டாரா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா ராஜி ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. ஷாக் ஆகிட்டு மீனா அக்காவுக்கு ஃபோன் அடிக்காங்க. அக்கா, நம்ம 2 பேரும் கஷ்டப்படுறது தங்கமயில் அக்காவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது போல், நம்ம 2 பேரும் பேரை சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது எதிர்பார்த்தது தானே ராஜி, நம்ம 2 பேரும் ஆன்ட்டிக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்தோம் அத்தைக்கிட்ட, அது சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கல,
இப்போ நம்ம 2 பேரும் விலகி நிற்கிறது தான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி எப்படிலாம் நம்மளை போட்டு கொடுக்க முடியுமோ அப்படிலாம் போட்டு கொடுப்பாங்க. ஏற்கனவே நம்ம 2 பேரும் ஓடி வந்தவங்க, நான் மட்டும்தான் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணோம் அந்த வீட்டில் அப்படின்னு பேசுவாங்க. அதுபோக நகை நட்டோடு நான் வந்தவா, உங்களுக்கு நகை நட்டு வந்திருக்குன்னா உங்கள் அம்மா மாதிரி தெரியாமல் வந்து கொடுத்தது, ஆனால் எனக்கு அப்படி இல்லை, ஊரறிய கொண்டு போட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. மாமா சொல்கிற மாதிரி நம்மளை ஒரு ஆளுக்கு விமர்சனம் பண்ணோம்னா அந்த ஆளுக்கு நம்ம வந்து லட்டு மாதிரி கொண்டு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. என்னால் தானக்கா உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இல்லை நீ இப்போவே பண்ணியிருந்தா கூட நானும் இதுக்கு தலையிட்டிருப்பேன்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. நீ என்கிட்ட சொல்லிவிட்டு செஞ்சுருக்க, சொல்லாமல் செஞ்சிருந்தாலும் கூட இப்படி தானே நினச்சிருப்பாங்க. யார் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. என் வீட்டுக்கார வேணும்னு சொல்லி தான் நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணி எங்கள் வீட்டை எதிர்த்து எங்கள் வீட்டை சொன்ன மாப்பிள்ளையை நான் வாக்கப்படாமல் இங்கே வந்து வாக்கப்பட்டேன். ஆனால் அவரு கூட என்ன ஓடுகள் இந்த மாதிரி சொல்லிட்டாரு. அதுபோக மற்றவங்க பேசுறதுல என்ன இருக்குது, அத்தை நம்ம மேலே விழுந்து விழுந்து பாசத்தை காட்டினாங்க, நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம், அதை வந்து மன்னிக்க மாட்றாங்க பாரு. நம்மளை வந்து பிள்ளைங்க மாதிரி தான் பார்க்குறேன்னு பேருக்கு சொல்கிறாங்க. இதே இது அரசி வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணால் அப்படியே விட்ருவாங்களா, விட மாட்டாங்களா? ஆனால் நம்ம வந்து ஒரு சின்ன தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் அவங்க பார்வையில் அது தப்பு. அதுக்கு வந்து அவங்க வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லையில் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல அப்படிங்கிறாங்க. சரிக்கா, ஒரே வீட்டில் உட்காந்துட்டு நம்ம ஃபோனில் பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை ராஜி, நான் வந்து ஒன்று கெடுக்கிறேன் அப்படின்ன மாதிரி மெயில் பேசிட்டாங்க. வந்ததும் வராதம்மா எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறதோட நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு முடிக்கிறத விட்டுட்டு மாமாவையும் அத்தையும் நீங்கள் அசிங்கப்படுத்திட்டீங்க, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டேங்கிற மாதிரி பேசிட்டாங்க. சரி, ஹாலில் தான் அப்படி பேசினாங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிடும்போது அதை விட நக்கலாக ரொம்ப ஓவராக பேசிட்டாங்க. ஆனால் இன்னொரு வாட்டி அப்படி நக்கலாக பேசினா என்னால் பொறுத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கலாங்க்கா விடுங்க அப்படிங்கிறாங்க. எங்கே பார்த்துக்கிட்டது, ஏற்கனவே இந்த மயில் நம்மளை வச்சு செய்வாள், இனி வச்சு தான் செஞ்சால் வேறு வழி கிடையாது. எனக்கு இன்றைக்கி வேலைக்கு போய் விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்க்கா அப்படிங்கிறாங்க. இல்லை, பிற இந்த ரூம் விட்டு காண்டி போகணும், அத்தையை பார்க்க வேண்டியிருக்கும், மயிலக்காவை பார்க்க வேண்டியிருக்கும், அதனால் நான் ஃபோனில் லீவ் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு லீவ் வேணும், எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறாங்க. இன்னும் 10 மாக்கா சொல்கிறாங்க. சரி, நான் ஆஃபீஸர்கிட்ட சொல்லிடுறேன், நீ தான் உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடு அப்படிங்கிறாங்க. ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. சரிம்மா லீவ் எடுத்துக்கோ அப்படின்றாங்க. உடனே பெட்டில் வந்து பெட்ஷீட்டை மூடி தூங்கிடுறாங்க. இப்போ செந்தில் ரூமுக்கு வராங்க. மீனா படுத்து கிடக்காங்க. வேலைக்கு வைக்கலாமலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போமா வேண்டாமான்னு பார்க்குறாங்க. அப்புறம் தான் நினைக்காங்க, வேலைக்கு போனாலும் சரி தான், போகாட்டும் சரி தான், வேலைக்கு போக போய் தானே இவ்வளோ தூங்குது, வேலைக்கு போகாமல் இருக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. மீனை எந்திரிச்சு பார்க்குறாங்க. செந்தில் வந்துட்டு போகிறாரு. ஏன் வேலைக்கு போகல, எதுக்கு போகல, ஒழுங்காக சாப்பிடாம வந்துட்டியே, சாப்பிடு அப்படின்னு எதுவுமே சொல்லலை இந்த மனுஷன். இவரை வேணும்னு வந்ததுக்கு எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே தூங்குறாங்க. இந்த சூழ்நிலையில் ராஜி வந்து ரொம்ப அழுதுகிட்டே அவங்க பெட்டில் இருக்கிறாங்க. அப்போ கதிர் வராரு. வந்துட்டு நீ காலேஜ் போகலையா அப்படிங்கிறாங்க. நான் போக விருப்பம்ல அப்படிங்கிறாங்க. அதானே, காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் போயிடாத, காலேஜ் போகட்டு விருப்பம் இல்லைனா கூட நான் உழைச்சி கூட தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. எப்போவுமே காலேஜுக்கு போக நல்லா படி அப்படி இப்படின்னு சொல்லுவார். இப்போ நான் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. எல்லாமே வந்து நான் அதை மறைச்சதுனால தானா, நான் சொல்லியிருப்பேன், ஆனால் கதிர் தானே 3ஆவது மனுஷமாக நம்ம பழகிட்டுருக்கோம், ரூம் மட்டும் எதையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு கூட சொன்னானே. இப்போ என்னென்னா கட்டின புருஷன்ட்டு வந்து சொல்லலைன்னா எவ்வளோ கோவப்படுவாங்களோ அதே கோவத்தை இவன் போடுதானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. ஒரு வேளை நீ உள் மனசுக்குள்ளே பொண்டாட்டி நம்மகிட்ட உண்மையை சொல்லலைன்னு சொல்லிட்டு நினச்சிட்டாரோ அப்படின்னு நினைக்காங்க. தெரியல, நம்ம ஏதாவது ஆசையை வளர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துடுறாங்க. உடனே மதியங்காலம் மீனாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ராஜாக்கா நீங்கள் வேலைக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. நீ காலேஜ் போகலையா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா போகவே மனசு இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கும் மனசு இல்லை, உனக்கும் மனசு இல்லை, இப்போ அங்கே தங்கமயில் சவுண்டு எப்படி கேட்குப்பாரு அப்படிங்கிறாங்க. என்னக்கா அப்படிங்கிறாங்க. ஹாலில் உட்காந்து பாட்டு பிடிச்சிட்டு பேப்பர் பார்த்துட்ருக்காங்க மேடம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்குறாங்க கோமதி. ஓ, இந்த ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு போனால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் கட்டுக்கு போகிறாங்க. பின்னாடியே மயில் போகிறாங்க. அத்தை உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இல்லை, எல்லா ஹெல்ப்பையும் நான் பண்ண தயாராக இருக்கேன். காலையில் அரசி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா, மதியம் ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா எல்லாருமே ஹெல்ப் பண்ணாட்ட நானே கூட பார்த்துப்பேன், நீங்கள் மருமக்குமார் வந்திருக்கீங்க, அரசியலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் தானே சமைச்சேன், அது மாதிரி சமைச்சிக்கிறேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் போய் இருங்க அத்தை, நான் சமைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, எந்த மருமகளையும் நம்பி விட நான் தயாராக இல்லை. ஏற்கனவே 2 மருமகளை நம்பி விட்டு நம்பி பார்த்து பெற்ற தாய் மாதிரி நடந்து நான் அசிங்கப்பட்டது, வேதனைப்பட்டது
எல்லாமே நான் மறக்கலம்மா. எங்கள் அண்ணன்மாரு எப்போவுமே பேசுவாங்க தான், ஆனால் ரொம்ப கொடூரமாக பேசிட்டாங்க சமீபத்தில். இதை தற்சமயத்துக்கு மறக்க முடியாது. என் வீட்டுக்காரர் என்னை அப்படி நம்புவார். அவர் கூட வந்து உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு நீ கூட சொல்லலையே, ராஜி பிள்ளை மீனா பிள்ளை அடுத்த வீட்டிலேருந்து வந்த பிள்ளை, ஆனால் நீ வந்து எனக்காகவே உன் வீட்டு சொத்து பத்துலாம் விட்டு வந்தவா, என் மேலே அதிக பாசமாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் கேட்கும்போது என் மனசு வலிச்ச வலி எனக்கு தான் தெரியும். அவர் நான் யாரை நம்பி 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 நான் ஏமாந்து போயிட்டேன் கோமதி, நான் யாரையும் நம்ப தயாராக இல்லை அப்படிங்கிறாரு. கெட்டின பொண்டாட்டி நீயே நம்ப மாட்டேக்காருன்னா அதுக்கு காரணம் அந்த ராஜி மீனாவும் தான். அவங்க 2 பேரும் மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமயிலுக்கு பயங்கர சந்தோஷம். அத்தை அதுதானே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அத்தை அப்படிங்கிறாங்க. எப்படி அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள்கிட்ட ரொம்ப டியரஸ்ட்டு ஃப்ரெண்டாக பழகுவாங்க, உங்கள்கிட்ட உள்ளதை சொல்லியிருக்கலாம் அந்த ராஜி, ஏன் அந்த மீனாவும் சொல்லியிருக்கலாம். விசாரித்து பார்க்கும்போது தான் தெரியுது மீனா தான் அத்தை வந்து இதுக்கெல்லாம் மூல காரணம் அப்படிங்கிறாங்க. அதுதான் தெரியுதம்மா அப்படிங்கிறாங்க. நீ என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டல மயிலு அப்படிங்கிறாங்க. அத்தை நான் என்னது மட்டும் மறைச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் எதுவும் மறைக்காதம்மா, அதுபோக நீ வந்து மருமகளாக இரு, நான் அத்தையாகவே இருந்துட்டு போகிறேன், சமையல்லாம் நான் பண்ணிடுறேம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படிங்க, ஒன்றுமே பண்ண நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. அத்தை வெங்காயத்தையாவது உரிக்கிறேனே அப்படிங்கிறாங்க. வேண்டாம்மா நீ கிளம்பு அப்படிங்க. இல்லை அத்தை நான் உரிக்கிறேன் அப்படிங்க. சரிம்மா அதை மட்டும் உரிச்சு வச்சுட்டு போ அப்படிங்கிறாங்க. வெங்காயத்தை உரிக்கிறாங்க, கண்ணில் கண்ணீர் வருது. ஆனாலும் பயங்கரமான சந்தோஷம் மயிலுக்கு. எப்பா நானும் எவ்வளோலாமோ பிளான் பண்ணேன் இந்த ராஜியும் மீனாவையும் அத்தையும் பிரிக்கிறதுக்கு, ஆனால் இவங்களாவே பிரிஞ்சிட்டாங்க. ஆனால் காலத்துக்கு ஒன்றுமே சேரக்கூடாது, எந்த அளவுக்கு சொல்லணுமோ அந்த அளவுக்கு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை இன்னொன்று உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ராஜி வந்து நிறைய நாள் வந்து காலேஜுக்கு பஸ்ஸில் போக மாட்டேக்கா, நடந்தே போகிறா, ஆனால் நம்ம காலேஜ் தான் போகிறாளான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாத்த நான் நிறைய நாள் பார்த்துருக்கேன், நடந்தே போயிருக்கா அப்படிங்கிறாங்க. அவள் காலேஜ் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குமே அப்படிங்கிறாங்க. ஆமாத்த நடந்தே போயிருக்கா அப்படி நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. ராஜி நடந்து போகும்போது கதிர் சைக்கிள் ஏறிட்டு போவாருன்னு சொல்லிட்டு ஒரு ரொமான்ஸுக்காக அவர் நடந்து போகிறாங்க அந்த ராஜி. ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டாத இந்த தங்கமயில் இது ஒரு வாய்ப்பாக கருதி எப்படியாவது கூட கொஞ்சம் ராஜியை டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா அவன் நடந்து போகிறான் அப்படிங்கிறான். அது எனக்கு தெரிலத்த, ஆனால் என்கிட்ட கேட்டாலும் சரியாக பதில் பேச மாட்டாங்க, அதனால் நான் பேசுகிறதில்ல, ஆனால் மனசு கஷ்டமாக இருக்கும். கதிர் தம்பி தான் வந்து பஸ்ஸுக்கு காசு கொடுக்காரு, ஏன் அந்த பிள்ளை நடந்து போகுது அப்படின்னு நினைப்பேன், ஆனால் எங்கே நடந்து போகுது ஏது நடந்து போகுது எனக்கு ஒன்றும் தெரில அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட கோமதி ரொம்பவே ஷாக்காரன், எங்கடி நடந்து போகிறாவா அப்படிங்கிறாங்க. தெரிலத்த அப்படிங்கிறாங்க. தங்கமயில் உனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் வேறு யார்ட்டையும் சொல்லிடாத அப்படிங்கிறாங்க. அத்தை நம்ம மறைக்க போய் தான் மாமா வந்து டென்ஷன் ஆவாங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மாமாட்ட சொல்ல தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் மயில், தயவு செய்து இந்த வீட்டில் நடக்கிற விஷயத்த வந்து அவர்கிட்ட இப்போ சொன்னோன்னா அவர் கண்டிப்பாக அவர் தாங்க மாட்டார்டி. ஏற்கனவே அவள் வந்து ஹோம் டியூஷன் எடுத்துகிட்டு நான் கோச்சிங் சென்டர் போகிறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இதில் வேறு காலேஜுக்கு போகிறதுக்கு அவள் பஸ்ஸில் போகல நடந்து போகிறான்னு சொன்னால் ரொம்ப இதாகிடும். ஒருவேளை காலேஜ் தான் போகிறாளா, இல்லை வேறு எதுவும் வேலைக்கு போகிறாளா பகலில், அதுவும் தெரியல அப்படிங்கிறாங்க. ஓ அது வேறு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை கண்டிப்பாக வந்து ராஜி காலையில் வேலைக்கு தான் போவா, அவள் படிக்கிறது மாதிரி தெரிலத்த, புக்கை தூக்கி என்றைக்கு படிக்கிறா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே கோமதிக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது, என்னென்னு தெரியலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இவள் வேறு எப்படி சொல்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு, மயிலை தயவுசெய்து யார்ட்டையும் சொல்லிடாத, ராஜி இப்போ எங்கே இருக்கான்னு பாரு அப்படிங்கிறாங்க. ரூமில் தான் இருக்காங்க அப்படிங்க. ஆமாம் ஆமாம் 2 பேரும் ரூமில் தான் இருக்காளுங்க. சரி நீ மூத்த மருமகளாக இருக்க, அவன் எங்கே போகிறா எது போகிறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து என்கிட்ட சொல்கிறியாம்மா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக தான், நாளைக்கு அவள் காலேஜ் போவானா பின்னாடி போய் எங்கே போகிறா எது போகிறான்னு பார்த்துட்றேன் அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுமா, நான் நாசுக்காக பார்த்துக்கிறேன், அவள் ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மயில் எனக்கு ரொம்ப தலைவலிக்கு, நீ சமைக்கிறியா அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறாங்க. தங்கமயிலுக்கு பயங்கர சந்தோஷம், இந்த சமையலை என் கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இப்படி பண்ணேன், சூப்பரு, அவன் நடந்து காலேஜ் தான் போவான், நான் என்னெல்லாமோ சொல்ல முடியுமோ அதானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க. இதுவும் ஒரு வகை ஆனந்தமாக தான் இருக்குது. அத்தையும் அவங்க சொந்த மருமகளையும் பிரிக்கிறது தனி சுகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சமையல்லாம் பண்ணுறாங்க. இங்கே கோமதிக்கு சரியான தலைவலி, பயங்கரமாக நினைக்கிறாங்க ராஜா. ராஜா அப்போ நிறைய போய் சொல்லுவாளோ, அந்த பையனை விரும்பினா அவன் ஏமாற்றிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் மகா வந்து வாழ்க்கை ஒம்பாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பையனை வந்து தாலி கட்ட சொன்னோம். அவனும் அம்மாவுக்காக எல்லாம் செய்வான், இதையும் செஞ்சிட்டான். இப்போ வரைக்கும் என்கிட்ட அதில் வருத்தப்பட்டு பேச மாட்டான். நானும் என் பையன் பேசலன்னு வருத்தப்பட்டுட்ருக்கேன்.
இப்படி இருக்க இந்த சூழ்நிலையில் வந்து இவள் வந்து அவனை நினச்சிக்கிட்டு இவன் கூட வாழ மாட்றாளா, இல்லை அவனை சந்திக்கிறதுக்கு தான் இவன் போகிறாளா? ச்சே, அப்படி இருக்காது, நம்ம மருமக அப்படி பிள்ளை கிடையாது அப்படின்னு ஒரு மனசு நினைக்காங்க. இன்னொன்று நினைக்காங்க, ஒருவேளை ராஜு வந்து பகலில் எங்கேயாவது வேலைக்கு போவாளோ, அதை மறைச்சிட்டு காலேஜ் போகிறேன்னு சொல்லுவாளோ, அப்போ படிப்பும் ஒரு மாதிரி போயிட்டுன்னா அவள் வாழ்க்கை என்ன செய்வா? என் வீட்டுக்கார் டிகிரி முடிச்சிட்டான்னு கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பல மாதிரி குழம்புறாங்க. என்ன செய்யுதுன்னே தெரியலையே, மயில் வேற குழப்பி விட்டுட்டாலே. ஒரு வேளை மயில் சொன்னது உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுறது? ச்சே இருக்காது அப்படி இப்படின்னு யோசிக்காங்க. இல்லை நாளைக்கு அவன் எங்கே போகிறா, இது பண்ண நம்ம பார்த்துடணும் அப்படின்னு நினைக்காங்க. காலைல வீட்டு வேலை செஞ்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க மயில். என்னம்மா அப்படிங்கிறாங்க. சமையல் வேலைலாம் பண்ணி வச்சிட்டேன், உங்களுக்கு தலைவலிக்குன்னு சொன்னீங்களா அத்தை, அதான் ஒரு சுக்குமல்லி காஃபி போட்டிருக்கேன், இதை குடிங்க அத்தை, ஒரு தைலம் விட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா வேண்டாம், காஃபி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. வாங்கி குடிக்கிறாங்க. இல்லைத்த நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தைலத்தை போட்டு விட்றாங்க. ரொம்ப நன்றிம்மா, நீனாவது என் கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சுக்கிறல அப்படிங்கிறாங்க. அத்தை நான் வாழ அந்த வீட்டில் நான் வந்து கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சு தான் இருப்பேன் அத்தை. இந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அதே மாதிரி எங்கள் வீடாக வாழ வந்து விடான்னு வரும்போது எங்கள் வீடு இது கூட வேண்டான்னு சொல்லிட்டு நான் வாழ வந்து விட தான் அந்த முக்கியத்துவம் கொடுப்பேன். நீங்கள் எப்படி உங்கள் அண்ணன் மாதிரியே இருந்தாலும் என் புருஷன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, அதை மாதிரி தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. நான் அப்படி இருக்க போய் தான் என் வீட்டுக்காரர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ஆனால் இப்போ என் வீட்டுக்காரர் என்னை நம்ப தயாராக இல்லைம்மா, நான் வந்து எங்கள் அண்ணன் அவ்வளோக்கும் எங்கள் அண்ணன்மாருக்கும் சப்போர்ட் பண்ணது மாதிரி நினைக்காரு. என்ன செய்ய, நீங்கள் நம்ப மாட்டேங்க, ரொம்ப மனசு வேதனையாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை காஃபி ஆறிடாமல் குடிங்க அப்படிங்கிறாங்க. காஃபி குடிக்கிறாங்க. அத்தை சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், வந்து சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. மயில நான் ஒன்று சொல்லுவேன், நீ கொஞ்சம் கேட்பியா அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி சாப்பாடு வந்து கடையில் கொண்டு கொடுப்பியா அப்படிங்கிறாங்க. ஏன்த்த நான் கொண்டு போனால் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, இப்போ கொண்டு போக சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, யாருமே வந்து இங்கே வந்து மனசார சாப்பிட்ட மாதிரி இல்லை. கடையிலேருந்து வீட்டுக்கு வரும்போது எங்கள் அண்ணன் வீட்டை தாண்டி வரணும் அப்படிங்கும்போது என் வீட்டுக்கார் கண்டிப்பாக மனம் நொந்து போயிருப்பார். நீ கடையில் போய் சாப்பாடு கொடுத்தோன்னா அவர் அப்படியே சாப்பிட்டுட்டு வேலை வைப்பாருமா அப்படிங்கிறாங்க. நானும் அதை தான் நினச்சேன், நான் சாப்பாடு கொண்டு போகிறேன், ஆனால் நான் சாப்பாடு கொண்டு போக நீங்கள் வைவே இல்லை, அதனால தான் கொண்டு போகிறதுக்கு யோசனையாக இருந்துச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களே சொல்லிட்டீங்க நான் கொண்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா கொண்டு போயிரு அப்படிங்கிறாங்க. இந்த சமையலெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கேரியரில் கொண்டு வைக்கிறாங்க. மீனா தச்சிலாம் வெளில வராங்க, கேரியர் வச்சிட்ருக்காங்க. இவன் என்ன கேரியரில் சாப்பாடெலாம் எடுத்து வச்சிட்ருக்கா, அத்தை கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, இவ பாட்டில் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலக்கா என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க மீனா. என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. கேரியர்லாம் அத்தை கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. இப்போ அத்தை தான் சொன்னாங்க கேரியரில் கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. மீனா ராஜிட்ட போகிறாங்க. ராஜி அத்தை என்ன சொன்னாங்க, கேரியர் சாப்பாடெலாம் கொண்டு போகக்கூடாது, வீட்டுக்கு அவங்க வரணும், வீட்டில் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க தானே சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா அப்படிங்கிறாங்க. இப்போ அங்கே பாரு கேரியர் கட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க தங்கமயிலக்கா அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயிலக்கா மீனாக்கா சொல்கிறாங்களே வேணாம் கொண்டு போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதை சொல்ல நீ யார் அப்படிங்கிறாங்க. நான் யாரா, நானும் இந்த வீட்டில் மருமக தான், நீங்களும் இந்த வீட்டில் மருமக தான் அப்படிங்கிறாங்க. அது முன்னாடி இப்போ அந்த ரேஞ்சு நீங்கள் இழந்துட்டீங்க, இதை கொண்டு போக சொன்னதே அத்தை தான் அப்படிங்கிறாங்க. அத்தை சொல்லியிருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் போய் வேணா அத்தைட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. 2 பேரும் போய் கோமதி கதவை தட்டுறாங்க. அத்தை கதவை திறங்க, அத்தை கதவை திறங்க அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேர் சவுண்டு கட்டான கதவை திறக்காமல் இருக்காங்க. அத்தை கதவை திறக்காட்டிலும் பரவாயில்ல, சாப்பாடை மயில் கொண்டு போகிறாங்க கடைக்கு, நீங்கள் கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னீங்க, உங்கள் சொல்லுக்கு மரியாதை இல்லாமல் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. என் சொல்லுக்கெலாம் மரியாதை தான் கொடுக்க, நான் தான் கொண்டு போக சொன்னேன் என் மருமகளை அப்படிங்கிறாங்க. அப்போ அத்தை நாங்கள் மருமக இல்லையா அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படி நடந்துக்கிட்டவே இல்லையா, என்றைக்கு நீங்கள் நடந்துக்கிறீங்களோ அன்றைக்கி தான் உங்களை மருமகன்னு கூப்பிடுவேன், இதுக்கு மேலே அத்தை அத்தைன்னு நீங்கள் கூப்பிட்டுட்டு என் ரூமுக்கு வராதாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இவங்க மனசு வந்து போய் 2 பேரும் அப்படியே நிற்காங்க. உடனே மீனாக்கா என்னை மன்னிச்சிருங்க, என்னால் தான் அத்தை உங்களை தப்பாக நினைக்காங்க, இல்லைனா நீங்கள் அத்தைக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிருப்பீங்க, நான் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. நீ மட்டும் காரணம் இல்லை, நானும் தான் காரணம். நீ வந்து ஹோம் டியூஷன் எடுக்கன்னு சொல்லும்போது நானும் வேண்டானே சொல்லியிருக்கணும், அவங்க சொன்ன மாதிரி நான் உனக்கு சரியான உபதேசம் பண்ணல, அதான் பிரச்சனை. நீ சும்மையாவது இருக்கும்போது கூட உனக்கு நான் செலவுக்கு தந்திருக்கலாம், நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்து என்ன பிரயோஜனம் சொல்லு, இந்த வீட்டுக்கும் நான் செலவு கொடுக்கல, என்னையும் நான் மேம்படுத்திக்கல, உனக்காவது வாங்குகிற சம்பளத்தில் பாதி தந்திருக்கலாம், நீ நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். நான் வந்து எல்லாத்துக்குமே வேண்டாத ஆளாகிட்டேன். அத்தை ரொம்ப பாசமாக நம்ம மேலே இருந்ததுனால எங்கள் அம்மாவை பற்றி நான் நினைக்கவே இல்லை. சரி அம்மா நம்மள்கிட்ட இல்லாட்டிலும் கூட நம்மளுக்கு அம்மா மாதிரியே நம்மளுக்கு ஒரு மாமியார் இருக்காங்க, அந்த மாமியார் நம்மளை வந்து இவ்வளோ பாசமாக நடந்துக்கிறாங்க அப்படி இப்படின்னு நினச்சேன்.
ஆனால் அந்த மாமியாரே இன்றைக்கி வந்து நீ யாரோ அந்த மாதிரி பேசிட்டாங்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மயிலக்கா ஏற்கனவே ஆடுவாங்க, இப்போ தலையில் வேறு வந்து கரகாட்டத்தை தூக்கி வச்சுருக்காங்க. நங்கனக்கடி நங்கனக்கடின்னு ஆடுவாங்க. அதை வேறு பார்க்கணும், என்ன செய்யணும் ஒன்றும் தெரியல அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலக்கா, ரொம்ப குழப்பமாக இருக்குது. அத்தை வந்து நம்மளை சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்கலக்கா அப்படிங்கிறாங்க. இனிமேலாம் கேட்க மாட்டாங்க ராஜி, உனக்கு எனக்கு வேணால் நம்ம தான் சமைச்சு சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பிட்டுக்க வேண்டியதான். சரி வா சாப்பாடு இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சாப்பாடெலாம் இருக்குது, ராஜி சாப்பாடெலாம் இருக்குது, நம்மளும் சேர்த்து சமைச்சிருக்காங்க, கவலை இல்லை வா சாப்பிடுவோம் அப்படின்னு போய் சாப்பிட்றாங்க. உடனே ராஜிக்கு சாப்பாடு இறங்கவே மாட்டேங்குது. இன்னைக்கு கஷ்டப்பட்டு சாப்பிட்றாங்க. அதனால் போய் 2 பேரும் போய் ரூமில் இருந்துக்கிறாங்க. இவ்வளோ 2 பேரும் சாப்பிட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் பார்க்குறாங்க. சாப்பாடு குறைஞ்சிக்க தான் செய்யுது, தும்மல் பிடிச்ச தான். நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வருத்தத்தில் சாப்பிடாமலாம் இல்லை, வயிற்றுக்கு சாப்பிட தான் செய்தாளுங்க. சரி என்னமோ செய்கிறாளுங்க அப்படின்னு நினைக்கிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமேல் கடைக்கு சாப்பாடு கொண்டு போகிறாங்க. இதை பார்த்தோன்னே பழனி, ஏம்மா நீ நம்ம சாப்பாடு கொண்டு வந்திருக்க, நாங்கள் தான் வீட்டுக்கு வந்துடுவோமே அப்படிங்கிறாங்க. இல்லை சித்தப்பா, இப்போ வீடு இருக்க நிலைமையில் நீங்கள் சாப்பிட வந்து எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படும், அதனால தான் சித்தப்பா நானே கொண்டு வந்துட்டேன். மாமா மனசு ரொம்ப பாவம் அப்படிங்கும்போது அப்படியே அழுதுடுறாரு. ஆமாம்மா எதுக்கு அழுறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஒரு மருமக வந்து டியூஷன் எடுக்க போய் இது பண்ணுறா, இனி அசிங்கப்படுத்துகிறா. இன்னொரு மருமக அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கா. ஆனால் இந்த மருமக மாமா மனசு கஷ்டப்படக்கூடாது, மாமா வந்து அவமானப்பட்டவங்க மத்தியில் மறுபடியும் வந்து முழிக்கக்கூடாதுன்னு சொல்லி கடைக்கு சாப்பாடு கொண்டு வரேன். நீ கடைக்கு நாங்கள் என்ன புண்ணியம் பண்ணோமோ, என் பையன் சரவணன் என்ன புண்ணியம் பண்ணோமோ, நீ நல்லா இருப்பான், 1000 வருஷம் நல்லா இருமா அப்படிங்கிறாங்க. மாமா நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் மாமா நான் நல்லா இருக்க முடியும், நாங்கள் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. மாமா சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. முதல்ல அவங்களுக்கு வைமா அப்படிங்கிறாங்க. முதல்ல செந்திலுக்கும் பழனிக்கும் சாப்பாடு வைக்காங்க. குமரேஷ் தாத்தா நீங்களும் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ கம்மியாக தான் கொண்டு வந்திருப்பேன், நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை தாத்தா உங்களுக்கும் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு பார்க்குறாங்க. செம்மையாக இருக்குது சாப்பாடு அப்படிங்கிறாரு குமரேசன். இது அத்தை தான் சமைச்சாங்க, நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இல்லை இல்லை நம்ம தான் பாதிவாசி, நம்ம சமைச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் தான் சமைச்சேன் நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. மறுபடியும் பாண்டியன் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு மயில், நீ சாப்பாடு எங்களை புரிஞ்சுட்டு கொண்டு வந்திருக்கம்மா, எனக்கு வர விருப்பமே இல்லை, நீ மதியம் சாப்பாடு கொண்டு வரல அப்படின்னா நான் கண்டிப்பாக மதியம் சாப்பிட்ருக்க மாட்டேன், நீ நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துட்டாரு. நான் ரெகுலராகவே இனிமேல் சாப்பாடு கொண்டு வந்துடுறேன், நீங்கள் மதியம் அலைய வேண்டாம். அத்தை வந்து முன்னாடி நீ சாப்பாடு கொண்டு வர வேண்டாம்னு சொன்னாங்க, அதனால தான் கொண்டு வரல. இப்போ நான் கொண்டு போட்டுமாங்கும்போது போய்ட்டு வாமான்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ரெகுலராக கடைக்கு சாப்பாடு வந்துடும், உங்களுக்கு வியாபாரம் தடைபடாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பழனி திருதுன்னு முழிக்கார். ஆகா, மதிய நேரம் ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுப்போம், அந்த ரெஸ்ட்டை வந்து தங்கமேல் முடிச்சு விட்ருவா போலையே, மச்சான் கண்ணிலேருந்து ஒரு 1 மணி நேரம் தப்பிக்கலான்னு பார்த்தா அதுவும் நடக்காது போலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. குமரேசங்க பார்க்குறாரு. நானும் வீட்டுக்கு போயிட்டு வந்தால் 1 ஹவர் ரெஸ்ட்டு கிடக்கும் பேராண்டியெல்லாம், இப்போ என்ன இப்படி ஆகிட்டு அப்படிங்கிறாங்க. எல்லாமே அண்ணி சாப்பாடு கொண்டு வரனால தான் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ நீ வீட்டில் போய் இந்த சாப்பாடை கொண்டு வர வேண்டாம்னு சொல்லி உங்கள் அம்மாட்ட செய்ய சொல்லிடு அப்படிங்கிறாங்க. சரி தாத்தா அப்படிங்கிறாங்க. உடனே பழனி சொல்கிறாரு, இப்போ இருக்க சூழ்நிலையில் எங்கள் அக்காட்ட பேச முடியாது, எங்கள் மச்சான்னையும் பேச முடியாது அப்படின்னுட்ருக்காங்க. உடனே சாமான் வாங்கிறதுக்கு 2 3 நாள் இருக்காங்க. இவங்க பழக்கம் பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்தோன்னா பாண்டியன் என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. என்ன வேணுங்கிறாங்க, எடுத்து கொடுக்குறாரு. அம்மா நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிட்லாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் கொஞ்சம் தான் சாப்பிட்டீங்க, இது காணாது போகன்னு சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு இதுக்கு மேலே இறங்காது போதும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரவணனுக்கு சாப்பாடு கொண்டு போறியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மா பார்த்துப்போ, ஆட்டோ வாடகை வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஆட்டோ வாடகை எதுக்கு, நானும் ஊருக்கு போய்ட்டு வந்து பஸ்லேயே உட்காந்தே தான் வந்திருக்கேன், கொஞ்சம் நடந்து போய்ட்டு வந்தால் காலுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், என்ன தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடைய கட்டுறாங்க. பார்த்தீங்களாம்மா இந்த குடும்பத்து மேலே எவ்வளோ அக்கறை எடுத்து அந்த பிள்ளை சாப்பாடு கொண்டு வரதாக இருக்கட்டும், நம்மளை பற்றி யோசிக்கிறதா இருக்கட்டும், ஏமாம்மா அந்த 2 பிள்ளைகளும் ஏமாம்மா நம்ம குடும்பத்தை பற்றி யோசிக்கல அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, டியூஷன் எடுத்தால் அந்த கதிர்புயலுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லி அந்த பிள்ளை நினச்சிருக்கா, மற்றபடி நாளைக்கு நடக்கிறத அது யோசிக்கலை, சின்ன பிள்ளைகள் தானே அப்படிங்கிறாங்க. அவள் யோசிக்கலாமாம்மா, அந்த மீனாவது யோசிச்சிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அவளும் சரி விளையாட்டு பிள்ளை தானே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் விளையாட்டு பிள்ளை இல்லாமாம்மா, ஒரு ஆஃபீஸரு, அவளுக்கு எல்லாம் தெரியும், நம்ம சொல்கிறத செய்ய வேண்டியதான், நம்ம யாருக்கு பயப்படணும், யாருக்கு மரியாதை கொடுக்கணும், செய்கிறது தான் அப்படிங்கிறாங்க. இங்கே செந்திலுக்கு சரியான கடுப்பாகுது மீனாவை நினச்சி. மீனாவை ஃபோன் அடிக்கிறாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி அப்படிங்கிறாங்க. ஏன் வீட்டில் தூங்குறதுக்கு அறிவு வேணுமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு இல்லை, நீ இவ்வளோ படிச்சிருக்க, இவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருக்க, எதை செய்யணும் செய்யக்கூடாது உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. அப்படி என்னங்க செஞ்சுட்டேன் அப்படிங்க.
ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிற, ராஜா டியூஷன் எடுக்க வச்சது தான் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஆளுக்கு ஆளுக்கு பேசிகிட்டே இருக்கீங்க. நான் என்ன குலகுத்தமாக பண்ணிட்டேன்? ராஜி வந்து டியூஷன் எடுக்கணும்னா எடுன்னு சொன்னேன். எதுக்கு எடுன்னு சொன்னேன்? உங்கள் தம்பி வந்து கஷ்டப்படுறாரு, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும், நான் பாரமாக இருக்க விரும்பலாங்கிறா. அதுக்கு மேலே என்னங்க செய்ய முடியும்? இல்லை இப்போ அரைக்குறையாக படிச்சுட்ருக்கேன், அது கவர்மெண்ட் வேலையை நான் வாங்கி கொடுக்க முடியுமா? நான் அவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இல்லைல்ல. இதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்கீங்க. அங்கே என்னென்னா மயில் இந்த வீட்டுக்கு நான் ஏதோ துரோகம் பண்ண மாதிரி பேசுகிறாங்க. அத்தை என்ன என்கிட்ட பேச மாட்றாங்க. ராஜி என்னமோ அவளுக்காக நான் பழி ஏற்றுக்கிட்டேங்கிறாங்க. அப்படி என்னத்தை தான் மஞ்சள் பண்ணிட்டோம் நாங்கள் 2 பேரும். நாங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல, நாங்கள் தனியாக ஒரு வாடகை இருந்துக்கிறோம். எங்களுக்கு போக்கிடலாம் தானே இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உன்ட்டெலாம் பேசி புரிய வைக்க முடியாது, ஃபோனை வைடி அப்படிங்கிறாங்க. ஃபோனை பண்ண நீங்கள் தான் பண்ணலாம், நீங்கள் ஃபோனை வைங்க அப்படிங்கிறாங்க. ஃபோனை வச்சிடுறாங்க. ராஜி மீனா ரூமுக்கு வராங்க. என்னக்கா சவுண்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமா செந்தில் மாமா தான் ஃபோன் பண்ணி ஓவராக பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. என்ன பேசுனாரு அப்படிங்கிறாங்க. நான் வந்து நீ டியூஷன் எடுக்க வச்சதுக்கு நான் பண்ணது தப்பாக, அதை அவர் மன்னிக்கவே மாட்டாராம், பேசவே மாட்டாராம் அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கு ஃபோன் பண்ணாங்களா அப்படிங்கிறாங்க. அது லூஸு தான் பண்ணிட்டு அப்படின்னு சிரிக்கிறாங்க. உடனே அக்கா என் மேலே எதுவும் வருத்தம் இல்லையா அப்படிங்கிறாங்க. எனக்கு வருத்தம் இல்லடி, சிரிப்பு தான் வருது. இவங்களாம் நினைக்கும் போது காமெடியாக இருக்குது. சாதாரண விஷயத்துக்கு முறுக்கிக்கிட்டு அலையுதாங்க. என் வீட்டுக்காரன்னா பேசாமல் போகிறாரு, அத்தனைனா ரூம் அடைச்சிக்கிடுது. இங்கே மயிலக்கா வேணும்னா பழைய ரூல்ஸ்லாம் மீறி சாப்பாடு கொண்டு போகிறாங்க. அத்தைக்கு மயிலக்காவை பிடிக்காது, ஆனால் இப்போ பிடிச்சமான மருமகளாக ஆகிட்டாங்க. பாரு, ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ணோம், நம்ம பிடிக்காம ஆகிட்டோம். என்ன உலகம்னு எனக்கு ஒன்றும் புரியலை. தங்கமயிலக்கா மாதிரி நம்மளுக்கு நடிக்க தெரியல. அப்படி நடிக்க தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பர்ஃபார்மன்ஸ் பயங்கரம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க இது பண்ணியிருப்பாங்க. நம்ம இயல்பாக இருக்க போய் தான் அத்தை வந்து நம்மளை தப்பாக நினைக்காங்க அப்படிங்கிறாங்க. அக்கா நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன், நான் தான் அவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஆனால் முதல்ல நீ ஆரம்பிக்காத, அவங்க பேசினா நம்மளுக்கு கடுப்பாக இருக்கும். கொஞ்சம் வெளில போய்ட்டு வரலாம் வரையா அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படிங்கிறாங்க. முதல்ல கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி 2 பேரும் போகிறாங்க. இங்கே கோமதி பார்த்துட்டே இருக்காங்க. எங்கே போகிறாளோ எது போகிறாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காங்க. அப்போ மீனா பார்க்குறாங்க, நம்மக்கிட்ட வந்து எங்கே போகிற எது போகிறோன்னு கேட்க முடியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ராஜி நம்ம 2 பேரும் வீட்டில் இருக்க பிடிக்கல, கடுப்பாக இருக்குது, அதனால் நம்ம பக்கத்தில் போய் ஒரு ஷாப்பிங் போய்ட்டு நம்ம தேவையான பொருளை வாங்கிட்டு வரோம், அதுதான் போகிறோன்னு அப்படிங்கிறாங்க. ஓ, சூப்பர் மார்க்கெட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஃபோன் அடிச்சு சுமையாது, ஏங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்கன்னா நம்மள்கிட்ட கடையில் ஒன்றுமே இல்லையாங்க, அவங்கள தான் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே ராஜி சொல்கிறாங்க, அத்தை சூப்பர் மார்க்கெட்டு போகலனாங்க, அக்காளுக்கு கொஞ்சம் திங்ஸ் இல்லை, அதை வாங்கிறதுக்கு அப்படி போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே போங்க எங்கே போகணும்னு பார்த்து கவனமாக போய்ட்டு வாங்க, இனிமையாவது வீட்டை அவமானப்படுத்தாமல் இருங்க அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு சரியான கடுப்பாக ராஜி கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. ராஜி உனக்கு என்னென்ன ட்ரெஸ் வேணுமா எடு அப்படிங்கிறாங்க. அக்கா எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை துணி கடை நான் எத்தாப்புல இருக்கல எடுவா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ வந்து உன் தேவையை வந்து கதிர் பூர்த்தி பண்ணுறான், என்ன செய்யணும்னு தெரியாமல் தான் வந்து நீ வந்து வேலைக்கு போனேன்னு சொன்னேன். நானும் சரின்னேன். இப்போது உன் தேவையை நான் பூர்த்தி பண்ணுறேன். நீ கவர்மெண்ட் ஊழியரான பிறகு அக்காளுக்கு இதை கொடுத்துரு அவ்வளோதானே அப்படிங்க. இல்லை வேண்டாங்க அப்படிங்கிறேன். ஏய் நான் கூட வந்தாக்காமல் நினச்சிக்கடி, அந்த வீட்டில் இப்போதைக்கு நம்ம 2 பேர் சப்போர்ட்டு தான். நீ என்கிட்ட பேசிக்கணும், நான் அவன்கிட்ட பேசிக்கணும், கெட்டின பிரச்சனை என்கிட்ட பேச போகிறதில்ல, யாரும் பேச போகிறதில்ல, விடு அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா எனக்கு துணிலாம் வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. வாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு 5-6 சுடிதார் எடுத்து கொடுக்காங்க. நைட்டி 4-5 எடு அப்படிங்கிறாங்க. எடுக்கிறாங்க. மீனாவுக்கும் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு 2 பேரும் பெரிய பார்சலோட ஆட்டோவில் போய் இறங்குறாங்க. இவ்வளோ என்னத்தை வாங்கிட்டு வரலோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. துணிமணி நிறைய இருக்குது. ஓ, வீடு என்ன கடையில் கிடந்தாலும் இவ்வளோ இருக்குன்னு துணிமணி எடுத்து ஜாலியாக தான் இருக்காளுங்க, கையில் பணம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ மயிலுக்கு சாப்பாடு கொண்டு போனால் என்னாச்சுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. சரி நம்ம மருமகளுக்கு ஃபோன் அடிப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க முன்னாடியே ஃபோன் அடிக்கிறாங்க. மருமகளை, என் ஆசை மருமகளை எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. சரண் அம்மாவுக்கு சாப்பாடு கொண்டு போய்ட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஓ, இன்னும் கொண்டு போகலையா நீ அப்படிங்கிறாங்க. இல்லை நடந்தே தான் வந்தேன், ஆட்டோவில் போகல அப்படிங்கிறாங்க. ஏம்மா நடந்தே போனேன் அப்படிங்கிறாங்க. இல்லை காசு வீணாதானே போகும், அதனால தான் நான் நடந்து போனேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு தெரியுது இந்த வீட்டோட அருமை, மற்றவங்களுக்குலாம் எங்கே தெரியுது காசோட அருமை, எல்லார்ட்டையும் காசு நிறைய இருக்குல்ல, திமிரு பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை உங்களுக்கு இதில் சேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவன் சேலை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இங்கே மயில் பேசிக்கிட்டே இருக்கையில் அவங்களுக்கு நல்லாவே கேட்குது. நீ என்ன யார்கிட்ட பேசுகிறாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை யார்கிட்ட பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க.
யார்கிட்டையும் பேசல. ரோட்டில் போகிறவங்க வந்து சேலை வேணுமான்னு கேட்குறாங்க. நம்ம எப்படி வாங்குவோம் தங்கமேலு. சரி நீ சாப்பாடு கொடுத்துட்டு வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சுருக்காங்க. அத்தை நான் ரோட்டில் போகிறவள அத்தை அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி தானடி நடந்துக்கிட்டீங்க, என் மருமக மாதிரி நடந்துக்கிட்டீங்க, வாயில் வரதெல்லாம் பொய். அத்தை நாங்கள் இப்போ போராட்டத்தை சொல்லிட்டு தானே போனோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் கேட்கலன்னா அதையும் சொல்லியிருக்க மாட்டீங்க, எனக்கு உங்கள் சேலைலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு எழுந்திரிச்சி போயிடுறாங்க. மீனாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அக்கா நான் சொன்னேன் ஏன் கேட்கலக்கா அப்படிங்கிறாங்க. சரி அத்தை எடுக்காங்களோ எடுக்கலையோ ஹாலில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுட்டு அவங்க 2 ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே கொஞ்ச நேரம் கழிச்சு கோமதி வராங்க. எந்த மாதிரி சேலை என் மருமக எடுத்திருக்கா அப்படின்னு உழைச்சி பார்க்குறாங்க. இந்த கலர் நம்மளுக்கு எடுப்பாக தான் இருக்கும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதை மோந்து பார்க்குறாங்க. வாசனையும் நல்லாயிருக்கு. விலை எவ்வளோ போட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. 5000 இந்த சேலை எடுத்துருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல இருக்கும் அப்படின்ட்டு இருக்கும்போது அத்தை உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் கட்டுங்க அப்படிங்கிறாங்க. அந்த மீனா எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் சிரிச்சதை பார்த்துட்டேன் எடுத்துப்போங்க அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு சிரிக்கணும், எனக்கு இந்த சேலை வேண்டாம், என்ன பணத்தோட அருமை எனக்கு தெரியும், 5000 எடுத்துருக்கா நான் வீண் பண்ணக்கூடாது தான் கொண்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. ராஜி மீனாவும் சிரிக்கிறாங்க. சரி எப்படியோ எடுத்துக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமேல் அங்கே சாப்பாடு கொண்டு போகிறாங்க. உடனே ஓனர் சொல்கிறாங்க, என்னம்மா மறுபடியும் சாப்பாடு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. மயிலு நீ ஏன் கொண்டு வந்தால் நான் வீட்டுக்கு வந்துருப்பேன்ல அப்படிங்கிறாங்க. நான் சாப்பாடு கொண்டு வரலன்னா வீட்டில் யாருமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க, வீடு இருக்க நிம்மதி கெட்ட நிலைக்கு ராஜி மீனாவும் காரணமாயிட்டாங்க, அவங்க 2 பேரும் வீட்டில் தான் இருக்காங்க, அவங்க முகத்தில் முழிக்கக்கூடாது நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்க, அப்படி நினைக்கும் போது நான் எப்படிங்க சாப்பாடு கொண்டு வராமல் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு ராஜி மேலே மீனா மேலே கோவம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆஹா ராஜி மீனா மேலே இவர் கரிசனம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜி மீனா இவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்காங்க, மாமாவும் அத்தையும் தலைகுனிய காரணமாக இருந்திருக்காங்க, அவங்கள நீங்கள் என்றைக்குமே மன்னிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி ஏதோ அந்த பிள்ளை தெரியாமல் பண்ணிட்டு அப்படிங்கிறாங்க. இப்படி எல்லாருமே விட்டுட்டா அவங்க தொக்கா போயிருங்க, அதனால் இனிமேல் யாருமே அவங்ககிட்ட பேசக்கூடாது, அப்படின்னா தான் அந்த அன்புனா என்ன, அந்த வீட்டோட மரியாதை என்னன்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் மேலே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. இந்த சூழ்நிலையில் சரவணன் வந்து ஹனிமூன் போகிற அந்த காலகட்டத்தில் கல்லாவோட பணம் கொஞ்சம் குறையுது. அப்போ குறையில ஓனர் கேட்குறாரு தற்சமயம் வேலைக்கு இருக்க அந்த பையன்கிட்ட. அவன் சரவணன் அந்த கணக்கில் வச்சு தான் நான் பணம் எடுக்கல வைக்கலன்றாரு. சரவணன் தான் ஹனிமூனுக்கு எடுத்துகிட்டு போனோம், சரி அவன்கிட்ட கேட்க வேண்டாம் வந்த பிறகு கேட்டுக்கலாம்னு நினைக்காரு. இந்த சூழ்நிலை தங்கமேல் சாப்பாடு கொடுத்து வெளியே கிளம்புறாங்க. அப்போ சரவணன்கிட்ட பையை பேச போடுறாங்க. இந்த மாதிரி தம்பி நீ ஹனிமூன் கிளம்பலாம் அப்படிங்களாம்மா அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி ஒரு 15,000 நம்ம கல்லால் காணலை, சரி நீ ஹனிமூனுக்கு எட்டு போயிருப்பியோ இல்லை எதுவும் பின்னாடி தந்துக்கலாம்னு நினச்சேன்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி நான் ₹10 கூட எடுக்கல அப்படிங்கிறாங்க. ₹10 கூட எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கு வாழ அப்படிங்கிறாங்க. 15,000 யார் எடுத்தா அப்படிங்கிறாங்க. சரவணன் தான் எடுத்துச்சு நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. சரவணன் எடுத்தாரு பார்த்தியா, அன்றைக்கி நீ சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை அண்ணன் எடுக்கும்போது நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்கிட்ட கேட்கும்போது சொல்லி தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிறேன், நான் எங்கடா 15 ரூபா எடுத்தேன் அப்படிங்கிறேன், நீங்கள் தான் எடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. உடனே இந்த ஓனர் சொல்கிறாரு, எனக்கு தேவை நேர்மை வேணும், பாண்டியன் நம்மவே நேர்மையாக இருப்பான்னு சொல்லிட்டு தான் வேலைக்கு வச்சேன், நீ இவ்வளோ போய் சொல்லுவா தம்பி, 15 ரூபா உன் குடும்பத்துக்கு பெரிய மேட்ரு கிடையாது, எனக்கும் மேட்ரு கிடையாது, ஆனால் திருட்டுங்கிறது தப்பு தம்பி அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே இந்த வார்த்தையை சொல்லாதாங்க, நான் இவ்வளோ காலமாக உங்கள்கிட்ட வேலை பார்க்கேன், என்றைக்காவது ₹10 எடுப்பணும் அப்படிங்கிறாங்க. தம்பி நீ ₹10 எடுக்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் நீ ஹனிமூனுக்கு போகிற அன்னைக்கு சாயந்தரம் தான் காணலை, அப்போ நான் ஊருக்கு போன பையன்ட்ட கேட்டால் நல்லா இருக்காங்கன்னு கேட்கையில் சரவணன் கணக்கு முடிச்சது அப்படிங்கும்போது அவனை நம்ம கேட்க முடியாதுல்ல, இப்போ வரும்போது அவன் நீ எடுத்துட்டாங்க, இதுதான் உண்மை அப்படிங்கிட்டே நீ ஏன்டா போய் சொல்கிற அப்படிங்கிறாங்க. அந்த வேலை பார்க்குற பையன் பணத்தை எடுத்து தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரவணனே சொல்கிறாங்க. ஓனர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் 2 பேரும் பண விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், பணம் விஷயத்தில் கரெக்டாக இல்லை, இது எனக்கு சரி வராது அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது அந்த கடைக்கு ஒரு போலீஸ் வரும்போது என்ன சார் பிரச்சனைங்க அப்படிங்கிறாங்க. சார் நான் உங்களை கூப்பிடலையே அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் நான் வேறு ஒரு கதையாக வந்தேன், சவுண்டாக கடிச்சு எட்டி பார்க்குறேன், நாளைக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது என்னது அப்படிங்கிறாங்க. சார் இல்லை சார் எங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சிடுச்சு என்னாச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி என் கல்லால் ஒரு 15,000 வாங்கலை சார், கேட்கும்போது நான் எடுக்கல நீ எடுக்கலைங்கிறாங்க, ஆனால் இந்த பையன்கிட்ட கேட்டால் சரவணன் தான் எடுத்தேன்னு சொல்கிறாங்க, எனக்கு குழப்பமாக இருக்குது, ஆனால் சரவணன் இது வரைக்கும் பணம் எடுத்ததில்லை சார் அப்படிங்கிறாங்க. அதனால் ஸ்டேஷனில் பேசிக்கலாம் வாங்க அப்படிங்கிறாங்க. சார் நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படிங்கிற ஓனர். இல்லை பண பிரச்சனை நாளைக்கு வேறு மாதிரி வரும், ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக சரவணனை கூட்டி போயிடுறாங்க. அந்த சின்ன பையன்ட்ட விசாரிக்க பணத்தை யார் எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு, ஹனிமூனுக்கு போகிறதுக்கு முந்தின நாள் சாயந்தரம் வேலைக்கு வந்தாங்க அண்ணன் தான் எடுத்தாங்க நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா எடுக்கலையா அப்படின்னா எடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஓனருங்க வாங்க இது வேறு மாதிரி போகிற பிரச்சனை, கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. தம்பி நீ ஜெயிலில் இருங்க,
அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா அம்மா ஃபோன் நம்பர் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. சார் நான் எடுக்கவே இல்லை, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கலங்கி போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கி சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. சார் எங்கள் ஓனர் தான் பெட்டிஷன் கொடுக்கலையே அப்படிங்கிறாங்க. இப்படி எத்தனை இடத்துல வேலை செஞ்சு எத்தனை டாட்டை போட்டு எனக்கு தெரியாது, உன்னை சட்டப்படி விசாரிச்சா தான் தெரியுங்கிறதுனா மீறி உங்கள் அப்பாவை நம்பர் மட்டும் கொடு அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் பாண்டியன் நம்பரையும் கோமதி நம்பரையும் கொடுத்தாங்க. கோமதிக்கு ஃபோன் அடிக்கிறாங்கம்மா, உங்கள் பையன் ஜெயிலில் இருக்கான், சரிதான்ல, ஒரு 15,000 திருடிட்டான், உடனே அந்த 15,000 கொடுத்து உங்கள் பையனை கூப்பிட்டு போங்க, இல்லையா 6 மணிக்குள்ள அவனை ரிமாண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. இங்கே பதறி போன இவங்க ரொம்பவே கலங்குறாங்க. கோமதி என்னாச்சு என் பையனுக்கு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அத்தை என்னாச்சுன்னு என்ன கேட்குறாங்க. ஒன்றும் ஆகலை, நீ சும்மா வாய மூடிட்டு அப்படிங்க. அத்தை என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஃபோன் அடிக்கிறாங்க பாண்டியனுக்கு. ஏங்க சரவணன் அவங்க கல்லால் 15,000 எடுத்துட்டேன்னு சொல்லி அவங்க ஓனர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கானா, 15,000 கொண்டு நம்ம 6 மணிக்குள்ளே கொடுக்கலன்னா ஜெயிலில் அடைச்சிடான்னு சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே பாண்டியன் ரொம்பவே ஷாக் ஆகி ஃபோனை புத்துன்னு கீழே போட்டுருந்தாரு. அப்போ ஃபோன் கீழே வந்துட்டு அப்படிங்கிறாங்க. என்னப்பாச்சு அப்படிங்கிறாங்க. அப்படி ஷாக்காக எனக்குறாங்க. டேய் சரவணன் பணம் எடுப்பானடா கல்லால் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எடுக்கலப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே என்னப்பாச்சு அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணன் வேலை பார்க்குற இடத்துல 15,000 எடுத்துன்னு சொல்லி அவங்க ஓனர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களாம். அவனை கூப்பிட்டு போனோன்னா 6 மணிக்குள்ளே 15,000 கொடுத்துட்டு கூட்டி போகணும், இல்லைன்னா ஜெயிலில் அடைச்சிடுன்னு சொல்கிறாங்கடா அப்படிங்கிறாங்க. அண்ணன் ஒரு நாள் இப்படி செய்யாதுப்பா அப்படிங்கிறாரு செந்தில். உடனே பழனின்னு சொல்கிறாரு, மச்சான் ஒரு நாளும் சரவணன் 5 காசு 6 காசும் எடுக்க மாட்டாங்கம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியுது என் ஓனரையும் அப்படி தப்பாக நினச்சிட்டாரு. இவ்வளோ காலம் வேலை பார்க்கான், எத்தனை லட்ச ரூபாயும் அவன் வர செலவு பண்ணுறான், அந்த 15,000 காசுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பான்னு நினச்சி பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரம் ஓனர் அடிக்கார். ஓனர் சொல்கிறார், சார் இந்த மாதிரி போலீஸ் தச்சியில் கடைக்கு வந்துட்டார், எவ்வளோ சொல்லி பார்த்தோம் போலீஸ் கேட்க மாட்டுறாரு, அவர் புதுசாக வந்த போலீஸ் போல், இந்த மாதிரி பண்ணுறவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கக்கூடாதுன்னு கூட்டி போயிட்டார். என்கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டார். 15,000 வாங்கி தந்தால் நீ வாபஸ் வாங்கலைன்னா நீ வாபஸ் வாங்கக்கூடாது, நீ ரெடி பண்ணுறா சார், எனக்கு என்ன செய்யணும்னு தெரில அப்படிங்கிறாங்க. உங்கள் கல்லால் உங்கள் பையன் என் பையன் எடுத்துகிட்டு நினைக்கிங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே பாண்டியன்னா ஒரு நேர்மன்னு தெரியும், ஆனால் அவங்க பையன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கல அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பணம் எடுத்ததை என் கடையில் வேலை பார்க்குற இன்னொரு பையன் பார்த்துருக்கான், 15,000 எடுத்துருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்படி வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா சின்ன பையன் போய் சொல்லணுண்ணே அப்படிங்கிறாங்க. பாண்டியனுக்கு ஒன்றுமே விடலை. அதனால் அவன் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15,000 எடுத்துகிட்டு குமுதி ஸ்டேஷன் வரைக்கும் போகணுன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் போய் போலீஸ் சொல்லிட்டாங்க, சார் இந்த மாதிரி அந்த 15,000 கொடுத்துருவோம் சார், அந்த பையன் தப்பு பண்ணல சார் அப்படிங்கிறாங்க. உங்கள் பையன் தப்பு பண்ணான்னு சொல்லி சாட்சியே இருக்குது, அதனால் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதாங்க, உங்கள் பையனை நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, ஆனால் அவன் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ நான் தப்பே பண்ணலப்பா அப்படிங்கிறாங்க. சரவணா எனக்கு தெரியும் அப்படின்னு இருக்கும்போது ஓனர் வந்துடுறாரு. பாண்டியன் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிடுறாங்க. அந்த 15,000 கையில் கொடுத்துட்றாங்க. பாண்டியன் சொல்கிறாங்க, சார் இந்த 15,000 பெரிய காசு இல்லை, எனக்கு ஒரு நாள் வருமானம் தான், ஆனால் என் பையன் திருட மாட்டான் சார் அப்படிங்க. திருடனை பற்றி வச்சுட்டு என்ன பேசிகிட்டு இருப்போ அப்படிங்கிறாங்க. உடனே என்னையா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு அந்த ஓனர்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை, அந்த பையன் இவன் எடுத்தாங்க இவன் எடுக்கலைங்க, நீங்கள் வேறு 15,000 கொண்டு கொடுக்கீங்க, அப்போ உங்கள் பிள்ளை தப்பு பண்ணி தானே அர்த்தம் அப்படிங்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் தான் சொன்னாங்க 6 மணிக்குள்ள கொடுக்கலன்னா கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், கேஸே போடக்கூடாதுன்னு சொன்னால் நான் ஒரு வக்கீல் கூட்டு பேசினா சரின்னு தானே சொல்லுவாங்க, அப்போ உங்கள் பையன் பணம் எடுத்துகிட்டு தானே செய்யலாம் அப்படிங்கிறாங்க. என்னங்க எப்படி பேசுகிறீங்க, பணம் கொடுக்கலன்னா அவர் விட மாட்டேன்றாரு, பணத்தை கொடுத்தாச்சு, இப்போ என்னன்னா நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் பிரச்சனை வெளியே போய் பேசுங்க, கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டு வெளியே கிளம்பி அப்படிங்கிறாங்க. கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டு வெளியே போகிறாங்க. சரவணன் கேட்குறாங்க, சார் நான் கடையில் நான் பணம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. வேலை போய் சாக்கிற பையன் சொல்லுதாங்களா அப்படிங்கிறாங்க. நான் எடுக்கவே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அவர் நம்ம தயாரில்ல பைக் எட்டு போயிடுறாரு. இங்கே பாண்டியன் ரொம்ப அவமானப்பட்டு நிற்காரு ஸ்டேஷன் முன்னாடி. அப்பா நான் இது பண்ணவே இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. டேய் சரவணா பணம் வேணா என்கிட்ட கட்ட வேண்டியதுனாடா அப்படிங்கிறாங்க. அப்பா நீங்கள் கூட நீ நம்பலையாப்பா அப்படிங்கிறாங்க. டேய் நீ எடுக்காமல் எப்படி அவன் சாட்சி சொல்லுவான் அப்படிங்கிறாங்க. நான் சத்தியமாக எடுக்கலப்பா பணத்தை அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இந்த அசிங்கம் யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்குறாங்க. அங்கே சக்திவேல் இருக்கார் ஸ்டேஷனுக்கு. அவர் வேறு ஒரு கதையாக வந்திருக்காரு. உடனே சிரிக்கிறாரு. ஆகா இன்றைக்கி வீட்டு முன்னாடி அசிங்கப்படுத்திடுவானே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. கோமதி அங்கே பாரு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணன் நல்லா இருப்பேன், இந்த விஷயத்தை தயவு செய்து நீ ஏதாவது பேசி நாரடிச்சிடாத அப்படிங்கிறாங்க. கோமதி இது வரைக்கும் கையெடுத்து கும்பிட்டதில்லை, நான் ஏன் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலோடய போயிடுறாரு. இங்கே பாண்டியனுக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது. எப்படி இன்றைக்கி வீட்டு முன்னாடி அசிங்கப்படுத்துவானே, நீ எங்கள் வீடு நகையை திருடிட்டு அலைஞ்சவன் வேலை செய்கிற இடத்தெல்லாம் திருடிட்டு அலைதான்னு சொல்லுவானேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையில் இருக்கார். அப்பா என்னால் தான்ப்பா உங்களுக்கு அசிங்கம், நான் பண்ணவே இல்லைப்பா அப்படி அப்படின்ட்டு விட்றா மாதிரி
வீட்டில் போய் அந்த சக்திவேல் என்ன பண்ணுவான்னு அதை நினச்சி ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஏற்கனவே இப்போ தான் அவன்கிட்ட அவமானப்பட்டிருக்கு, மேலும் மேலும் அவமானப்பட சக்தி இல்லை கோமதி, இதோடு நான் போய் சேர்ந்துடுறேன் கோமதி அப்படிங்க. ஏங்க என்னங்க பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, உங்கள் அண்ணன் நீ ஏதாவது பேசணும் நாட்டுக்கு தான் நிற்கணும் அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து எதுவும் தப்பான முடிவு எடுத்துடாதப்பா அப்படிங்கிறாங்க. டேய் உன்னை நம்பினடா இப்படி பண்ணிட்டேடா இப்படிங்கிறாங்க. இப்போ நான் பண்ணவே இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. சரிடா அதில் வண்டியில் ஏறி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே மீனாவுக்கு ராஜிக்கு ரொம்ப இதாக இருக்குது. நம்ம கேட்போமா வேண்டாமான்னு சொல்லிட்டு இந்த தங்கமேலுக்கு ஒன்றுமே தெரியலை நடந்த விஷயம். அப்படி இருக்கும்போது சரவணா ரொம்ப ஒரு மாதிரி என்னங்க நேரத்தில் வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அழுறீங்க அப்படிங்க? ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை ஏன் அழுறீங்க? என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாண்டியன் ஒன்றும் இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஊருக்கே தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீ தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறாங்க. அவர் எதை மனசு நினச்சி சொல்லுதுன்னா சக்திவேல் சொல்லிடுவார் கத்தி அப்படின்ட்டு. சக்திவேல் நினச்சி பார்க்குறாரு, நம்ம தங்கச்சி தயவுசெய்து அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு கையெடுத்து கும்பிடுது நினைவு இருக்குது. அதனால் அவர் வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. சரி நம்ம தங்கச்சி கையெடுத்து கும்பிட்டு அவளை பிடிக்கலையோ அவள் வேண்டான்னு சொல்லும்போது ஏன் செய்வானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் இருக்கார். இங்கே பாண்டியன் யோசனை பண்ணிகிட்டே இருக்கார், இன்னும் சவுண்ட் விடாமல் இருக்கானே, புல்லட்டில் வந்துட்டானே, எப்போ சவுண்ட் விட போகிறானே தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க. உடனே சரவணன் சொல்கிறாங்க, முதல்ல போய் தலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துருக்காங்க. நாளிலேருந்து ஒழுங்காக மளிகை கடைக்கு வர வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் பெட்ரூமில் போய் படுத்துடுறாரு. அம்மா நீங்கள் கடைக்கு போலையா, இவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் இங்கே வர மாட்டீங்களே, உங்களுக்கு காஃபி டீ எதுவும் வேணுமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா கடையை செந்திலும் பழனியும் பார்த்துப்பாங்க, இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. உடம்பு சரியில்லை வாங்கம்மா ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படிங்கிறாங்க. உடனே கத்துறாரு, ஏம்மா எல்லாத்துக்கும் ஒன்று பதில் சொல்லிட்டு தரணும் போவானே அப்படின்ட்டு. உடனே மயில் ஏங்க என்னாச்சு உங்கள் அப்பா ரொம்ப கோவப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் என்னால் தான் மயில் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நான் வேலைக்கு போன இடத்துல பணத்தை ஒரு 15,000 காணுமா, நான் எடுத்தேன்னு சொல்லிட்டு வேலை பார்க்குற ஒரு பையன் சொல்லிட்டான். எங்கள் ஓனர் நம்பி ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. நான் இப்போ ஸ்டேஷன்லேருந்து தான் வரேன். 15,000 கொண்டாப்பா கொடுத்தது போய் தான் நீ விட்டாங்க, இல்லைன்னா நீ ஜெயிலில் அடைச்சிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இதை என்கிட்ட ஒரு வார்த்தை உங்கள் அப்பா சொல்லலை அப்படிங்கிறாங்க. என் பையன் திருடன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லுவார். அந்த மன வேதனையில் தான் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கார். அந்த பிரச்சனையை வரை வீட்டில் உள்ள சக்திவேல் பார்த்துட்டாரு. அவர் என்னெல்லாம் பேச போகிறாருன்னு தெரில அப்படிங்கிறாங்க. ராஜி சித்தப்பாவுக்கு தெரிஞ்சிட்டா அப்படிங்கிறாங்க. அம்மா தெரிஞ்சுட்டு இன்றைக்கி எவ்வளோ கவலைப்படுத்த போகிறாரு தெரில அப்படிங்கிறாங்க. ஐயோ பெரிய அசிங்கமாயிருமா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா பழனி சித்தப்பாட்ட சொல்லி என்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்குறோமா அப்படிங்கிறாங்க. நான் என்ன தப்பாக செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தப்பு செய்யலைன்னு எனக்கு 100% தெரியுதுங்க. ஆனால் ராஜோட சித்தப்பா பேசத்தானே செய்வார் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மயிலே தான் என்ன பண்ணணும்னு தெரில அப்படிங்கிறாங்க. இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சொன்னாங்க அவர் பேசவே இல்லை, 2-3 நாளாகவும் ஆயிடுது. உடனே பாண்டியன் சரி ஆகிட்டு பெருந்தன்மையாக எதுவும் பேசலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தனக்கு இப்படி இருக்குது. அப்போ எல்லோருமே சாப்பிட டைனிங் டேபிளில் உட்காந்துடுறாங்க. மீனாவும் ராஜும் எல்லோரும் சாப்பிடாம வராமையே இருக்கிறாங்க. அப்போ பாண்டியன் சரி வெளியே என்னெல்லாமா நடக்கு, நம்ம வீட்டு பிள்ளைகள் பண்ணது சாதாரண விஷயந்தான், இதுக்கு போய் நம்ம சரவணன் பண்ண தப்பே நம்ம மன்னிச்சிட்டோம், அப்போ நம்ம இவங்க பண்ணதை நம்ம மன்னிக்க தானேன்னு சொல்லிட்டு ராஜி மீனா சாப்பிடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. வேண்டாமா அப்படிங்கிறாங்க. சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனே சாப்பாடு வச்சு கொடுக்குறாரு. உடனே தங்கமேல் சும்மா இருக்காமல், மாமா இவங்க பண்ண தப்புக்கு நீங்கள் சாப்பாடு வச்சு கொடுக்கீங்களா? அது தரமா மாமா? இவங்க ரேஞ்சுக்கெலாம் நீங்கள் வச்சு கொடுக்கக்கூடாது. அவங்களாம் வச்சு சாப்பிட்டா சாப்பிட்றாங்க, சாப்பிடாட்டா போகிறாங்க. அவங்க நம்ம வீட்டை எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்காங்க தெரியுமா? எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்காங்க, எவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே உங்கள் மயில் சொன்னதுனால ராஜு மீனாவும் ரொம்பவே பொறுத்துட்ருக்காங்க. உடனே ஏம்மா விடுமா, நாட்டில் நடக்கிறது தானே அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லாமா இதை நான் அனுமதிக்க மாட்டேன், எவ்வளோ பொய் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. என்னடி பொய், என்ன பொய்? வீட்டிலேருந்து ஒரு வாடகைன்னு சொல்லிட்டு 5,000 புக் பண்ணிட்டு அங்கே போய் 26,000 நீ வாடகை கட்டலையா? அதை உருட்டி புரட்டி இந்த வீட்டுக்காரங்க மாமாவுக்கு தெரியாமல் என் வீட்டுக்காரரும் கதிரும் அனுப்பலையா? இல்லை உன் புருஷன் அதை வாங்கி அந்த வாடகை கட்டலையா? அதை நீ வந்தோடனே சொல்லிட்டியா? இல்லை அது எல்லாம் உண்மையாக இருந்துச்சு, அதில் இருந்தால் ஒழுங்காக இருந்துக்கோ, ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கேன். நம்ம பெரிய துரோகம் பண்ண மாதிரி ஒன்றி மாதிரி ஆளே கிடையாது, இவ்வளோ ஒரு ஆளாக அப்படி இப்படின்னு பேசிகிட்ருக்கேன். வீட்டு மருமகளுக்கு லாய்க்கு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அத்தட்ட பேசிகிட்ருக்கேன். நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஒழுங்கு மரியாதை இல்லைன்னா தொலைச்சிடும் நாயே அப்படிங்கிறாங்க. என்ன நாய்கிங்கிற அப்படிங்கும்போது டவார்னு உனக்கு என்னடி செய்யணும் அப்படின்னு சொல்லி சோத்தி சட்டி தூக்கி தலையில் டம்னு ஒரு வாங்கிடுறாங்க. வாங்கினோடனே நீ என்ன செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி 2 பேரும் கெட்டு விளாட்றாங்க. இதை பார்த்த பாண்டியன் சொல்கிறாங்க, ஏம்மா ஏற்கனவே நம்மளை அசிங்கப்படுத்து வெளியே 1000 பேர் இருக்காங்க,
இதில் நீங்கள் 2 பேரும் அசிங்கப்படுத்திடலாமா என்ன நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு வர்றாங்க. கோமதியை விடுங்கடி விடுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு கூட்டி போகிறாங்க. உடனே மீனா நீ எவ்வளோ பொறுமைசாலின்னு நினச்சி இப்படி பண்ண நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க அத்தை. செஞ்சதை நக்கல் பேசி குத்தி குத்தி காட்டிகிட்டே இருக்காங்க. என்ன நடக்குது, சரவண மாமாவை வந்து கடையில் திருடிட்டார் வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு போலீஸ் வரைக்கும் போனாங்க. இதெல்லாம் அவங்க வெளியே சொல்கிறாங்களா? அது பெரிய குத்தம் கிடையாது. வாடகை வந்து 5000 புக் பண்ணிட்டு 26,000 கட்டினாங்க. அதுவும் இந்த வீட்டில் இருந்து பணம் போயிருக்கு, மாமா கொண்டு வந்து போயிருக்கு. அது பெரிய காரியம் கிடையாது. இதெல்லாம் மயில் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் ராஜி டியூஷன் போனதுக்கு அது ஒரு பெரிய தப்பு. அவள் டியூஷன் எடுத்து அவள் புருஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான்னு சொல்லி நான் உதவி பண்ணது மிகப்பெரிய தப்பு. இதை மயில் பேசிக்கிட்டே இருப்பான். நான் பார்த்துட்டே இருக்கணும் மாத்த, ஒரு காலம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். இன்னும் வந்து மயில் ஏதாவது பேட்டி போட்டி பேசினா நசமாக வாங்கி கட்டிடுவா. நான் அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா நீ கோபப்படாத அப்படிங்கிறாரு செந்தில். உங்ககிட்ட நான் எதுவும் பேச விரும்பலை. பொண்டாட்டி என்ன செஞ்சால் எதை செஞ்சான்னு சொல்லி அவன் நியாயத்தை கேட்க விரும்பாத ஒரு மனுஷங்கிட்ட நான் ஏன் பேசணும்? நான் ஒரு ஓடுகாலி தானே. நான் இன்னொரு ஓடுகாலி என் தங்கச்சிட்ட பேசிக்கிறேன், அவங்ககிட்ட பேசணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா நடக்கும் உங்களுக்குள்ள அப்படிங்கிறாங்க. நான் வந்து ஒரு மாமனாக நான் சத்தம் போடுறேன், நீ புருஷன் அவளுக்கு ஆறுதலாக இருக்கணுமா, அவளுக்கு எதிராக இருப்பியா அப்படிங்கிறாங்க. இங்கே செந்திலுக்கு வந்துட்டு என்கிறாரு. ஆமாம் அவர் எனக்கு ஆறுதலாலாம் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க மீனா. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.